Praise the Lord, brothers and sisters. நம்மளை ஆண்டவர் ஒரு ஆதாம் ஏவாளா படைச்சது ஒரு காரணம் இருக்கு. அவர் இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் வசனங்கள்ல நிறைய இடத்துல நம்ம இண்டிவிஜுவலா நிறைய நம்ம க்ரோ ஆகிட்டே வந்துட்டு இருக்கிறோம். வசனங்களை வாசிக்கிறோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நிறைய மாற்றங்கள் நம்ம மாற்றிக்கணும்னு நினைச்சு கடவுளுக்குள்ள ஒவ்வொரு வசனத்துக்கு ஏத்தாப்புல அதுக்கு ஏத்தாப்புல மாறி பரிசுத்தப்படுத்திக்கிட்டே வரோம். நிறைய விஷயங்கள் செய்கிறோம். பட் இதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் விஷயமா இருந்தாலும் ஒரு குடும்பமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இன்னைக்கு ஆர்டர் நமக்கு கொடுக்குற வசனமா இருக்கு. ஆர்டர் கொடுத்துருக்க ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் நம்ம குடும்பத்தின் தலைவரா இருக்கிறார் அப்படின்றத இன்னைக்கு வசனத்தின் மூலமா பார்க்க போறோம். ஏன் அவர் குடும்பத்தின் தலைவரா இருக்காரு, குடும்பம்னா என்ன, பைபிள் பிரகாரம் எப்படி இருக்கணும் குடும்பம், குடும்பத்துல யார் யார் இருக்கிறா, அவங்க என்னென்ன பண்ணணும், ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன கடமை இருக்கு பைபிள் பிரகாரம் அப்படின்னு சொல்லி அதை எப்படி கிறிஸ்துவுக்குள் அந்த குடும்பத்தை நடத்தணும், குடும்பங்கள்ல பிரச்சனைகள், ஒவ்வொரு சோதனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது வசனத்தினால் எப்படி அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது, வசனத்தினால் எப்படி அதை கீழ்ப்படிஞ்சு அதை நம்ம சால்வ் பண்றது, கர்த்தரை நோக்கி நம்ம எப்படி இருக்கணும்ன்றது ஒவ்வொரு விஷயமா ஆழமாக ஆண்டவர் வசனத்தினால் சொல்றாரு. இது ஒவ்வொரு நேரங்களையும் நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆனா எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கிறது இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா எப்படி இன்னைக்கு ஆவியானவர் நம்ம நடத்த போறார் அப்படின்னா, இதன் மூலமாக குடும்பங்களை கட்ட ரெடியா இருக்கார் ஆண்டவர். இந்த வசனங்கள் மூலமாக ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றாருன்றதுனால இத்தனை நாளா நம்ம ஒரு குடும்பமா நம்ம எப்படி கர்த்தருக்குள்ள இருக்கிறோமோ, நல்லா இருக்கிறோமா இல்ல அந்த அளவுக்கு இல்லையா பரவாயில்ல, எதுவா இருந்தாலும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த வசனங்கள் மூலமாக ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் அழகா சொல்ல விரும்புறார். ஸோ இந்த தலைப்பு என்னன்னா, கிறிஸ்து நம்மளுடைய குடும்பத்துக்கு தலைவரா இருக்கிறார் அப்படின்றத முதலாவது நான் சொன்ன மாதிரி ஆதாம் ஏவாள படைச்சார் ஆண்டவர். எதற்காக அப்படின்னா, ஆண்டவர் தனியா ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ தனியா விடக்கூடாதுன்னு சொல்லி குடும்பமாக ஆண்டவர் கொண்டு வராரு. சோ முதலாவதாக ஆண்டவர் குடும்பத்தை பற்றி பேசும் பொழுது அந்த குடும்பத்துல இருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, அந்த குடும்பமானது கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய குடும்பமாகவும், கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு தலைவராகவும், அந்த குடும்பத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஞானத்துடன் நடக்கிற விஷயமா இருக்கும், பரிசுத்தமான விஷயமா இருக்கும், எல்லாத்தையும் கலந்துதான் ஒரு குடும்பமா கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப முதலாவதாக குடும்பம்னா என்ன அப்படின்றத பைபிள் வசனத்தின் பிரகாரம் அதை போகலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆமென். ஆமென். அப்ப நமக்கு இந்த வசனம் கிளியரா சொல்லுது, இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு அப்படின்னா அவங்கள வேற வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அப்படின்றதுக்காக சொல்ல வரல. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு அப்படின்னா அவன் ஒரு தனி மனுஷனாக இண்டிவிஜுவலா டிசிஷன் எடுக்கக்கூடிய, கர்த்தருக்குள் இண்டிவிஜுவலா டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சுயமான ஒரு ஆண் மகனா நின்று மனைவியோட சேர்ந்து வாழ்ந்து கர்த்தருக்குள் வாழ அவன் ரெடியா இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த வசனத்தின் மூலம் அழகா பாக்குறோம். ஏன்னா கர்த்தர் அழகா ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைச்சு என்ன பண்றாரு, இத்தனை பிள்ளைகளை வளர்க்குறவாரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, புருஷனானவன் தனியா அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய எப்படி கர்த்தருக்குள் நடத்தணும்ன்றதுதான் மெயின். இது அது எப்படி இருக்கணும்னா, அந்த அன்பை தான் ஆண்டவர் விரும்புறார். இன்னைக்கு ஒரு புருஷனும் இருக்கட்டும், ஒரு மனைவியா இருக்கட்டும், அவங்க 2 பேருக்கும் குடும்பத்தோட தலைவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. இப்ப ஏன் நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, புருஷனுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அந்த புருஷன் ஒரு புருஷனா நடக்கணும். புருஷன் பொம்பளை மாதிரி கேரக்டரோட, பொம்பளை மாதிரி டிசிஷன் எடுக்க தெரியாம அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா அது கரெக்டா வராது வசனத்துல. ஆனா அன்போடு மனைவியை நேசிக்கணும் அப்படின்ற வசனத்தையும் நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்துல மனைவியை தனக்கு ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணணும், எப்படி அவங்கள அன்போடு நடத்தணும், எப்படி அவங்கள கவனமா பார்த்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு வசனங்கள் நிறைய இருக்கு. நம்ம ஒவ்வொரு வசனமும் பார்க்க போறோம். ஆனா இங்க ஒரு தலைவனாக அந்த வீட்டிற்கு தலைவனாக இருக்கணும் அப்படின்னா அவன் எப்படி நடக்கணும் அப்படின்றத இந்த வசனத்துல பார்க்கிறோம். அடுத்தது யோசுவா 24ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகி எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆமென். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்ப இன்னைக்கு நம்ம குடும்பமாக நம்ம கர்த்தரை சேவிக்கணும் அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு குடும்பத்தின் தலைவர்
யாரு? இயேசு கிறிஸ்து. அப்பா நமக்கு எல்லாத்தையும் நமக்கு செய்யக்கூடிய வல்லவரா இருக்கிறார். அவர் ஒரு விஷயம் எதிர்பார்க்கறது என்ன? மொத்த குடும்பமாக நம்ம எப்படி அவரோட அன்போடும் ஐக்கியத்தோடும் இருக்கிறோம் அப்படின்றத அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப ஒரு குடும்பமாக எப்படி நம்ம வந்து முக்கியம் கிறிஸ்துவுக்கு முன்பாக அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு அருமையான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். இந்த எப்படின்னா கிறிஸ்து தான் வீட்டுக்கு தலைவரா இருக்கார், குடும்பத்துக்கு தலைவரா இருக்கார் அப்படின்றத பார்த்துட்டோம். அப்ப இந்த குடும்பத்துக்கு தலைவரா இருக்கார் அப்படின்றதுக்கு நம்ம வசனங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகரா இருக்கிறார். ஆமென். ஆமென். கிறிஸ்து சபைக்கு தலைவரா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அப்ப மனைவிக்கு தலை யாரு அப்படின்னு கேட்டா புருஷன். இன்னைக்கு கிறிஸ்து நம்ம 2 பேருக்கு என்ன பண்றாங்க? குடும்பத்தோட தலைவரா இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். அவரே சரீரத்துக்கு ரட்சகரமா இருக்கிறார் அப்படின்னு. அப்ப இங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா, குடும்பத்துல ஒரு கணவனுக்கு முக்கியமான ஒரு கேரக்டர்ல இருக்கிறாரு. அவர் தான் தலையா அங்க இருக்காரு மனைவிக்கு அப்படின்னும் பொழுது, அவங்க பிள்ளைகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் புருஷன் அங்க தலையா இருக்காரு. புருஷன் தலையா இருக்குன்னா அங்க தலையான விஷயங்கள் என்னென்ன பண்ணணுமோ, அந்த கரெக்டா எடுக்க வேண்டிய டிசிஷனோ, இல்ல அவரை செய்ய வேண்டிய காரியங்களோ கர்த்தருக்குள் எல்லாமே அது கரெக்டா பண்ணணும்ன்றதுக்காக இந்த அழகா ஆண்டு ஆவியானவர் இந்த ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு இந்த வசனம் மூலமா நமக்கு. இதை விட்டுட்டு அதற்கு மாறாக நம்ம செய்யும் பொழுதுதான் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது. அப்ப ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கார் தேவன்னா, அந்த பொறுப்பை கர்த்தருக்கு உண்மையாக செய்ய அவங்க ரெடியா இருக்கணும் இந்த கணவன்மார்கள். தயவு செய்து ஹஸ்பண்ட்ஸ் கேளுங்க இந்த வசனத்தை. இது ஆண்டவர் கொடுத்த வசனம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோலை நம்ம கவனமா செய்ய நம்ம கரெக்டா இருக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஆமென். அப்ப ஒரு கணவன் தலைவரா வீட்டுக்கு இருக்கும் பொழுது மனைவிய அன்புல நடத்த ரெடியா இருக்கணும். குடும்பத்தை பிள்ளைகளை அன்புல நடத்த ரெடியா இருக்கணும். ஒருவேளை கூட வந்து பெற்றோர்களோ இல்ல மாமனார் மாமியார்களோ இருக்கும்போது அந்த இடத்துலயும் வந்து நம்ம அவங்கள மொத்தமா கர்த்தருக்குள் நம்ம நடத்துறதுக்கு ரெடியா இருக்கணும். இப்ப ஆண்டவர் அழகா அந்த வசனம் சொல்லியிருக்காரு, நானே திராட்சை செடி, நீங்கள் செடிகள். இன்னைக்கு அவர் தான் திராட்சை செடியா இருக்கும், நம்ம எல்லாரும் செடியா இருக்கும். ஒருவன் என்னிலும் நான் அவனையும் நிலைத்திருந்தால், அப்ப கிறிஸ்துவோடு நம்ம டெய்லி குடும்பமாக அவரோடு நம்ம நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப அந்த குடும்பம் செழிப்புள்ள குடும்பமாக அங்க மிகுந்த கனி இருக்கும். நம்ம ஆவியின் கனி சொன்னது போல லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல், இது அத்தனை இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் நல்ல கனிகளை கொடுக்க ரெடியா இருக்காரு. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் போட்டிருக்காரு. அப்ப கூடாதுன்னா நீ செய்ய, டோன்ட் டூ தட் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப நம்ம ஆண்டவர் இல்லாம அவரை சார்ந்து செய்யாமல் ஒரு ஆண்மகன் தனியா டிசிஷன் எடுக்கிறது தவறான விஷயம். ஆண்மகனாக ஒரு கணவனாக அவன் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவன் கிறிஸ்துவுக்குள் அவரோட சார்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது அது கர்த்தருக்குள் ஒரு நல்ல கனி கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஒரு ஆண்மகன் உலகத்தின் ஞானத்தை கொண்டு உலகத்தின் விஷயங்களை உலகத்தின் ஞானமாவே கொண்டு செஞ்சு கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள், சோதனைகள் வரும். ஆனா அவன் ஒரு தன்னோட மனைவியை அன்பா நேசிச்சு பிள்ளைகளை நல்ல கர்த்தருக்குள் நடத்தி தன் அப்பா ஏசப்பாட்ட உட்கார்ந்து ஆண்டவரே இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க வேண்டியது இந்த மாதிரி சூழ்நிலை போகுதுன்னு சொல்லி அவர்கிட்ட ஜெபத்தில் இருந்து கேட்கும் பொழுது அவரை சார்ந்து வாழும் பொழுது அந்த வீட்டில் சமாதானமும் சந்தோஷமும் வரும்ன்றத அழகா அந்த வசனத்துல பாக்குறோம். சரி, நம்ம இங்க என்ன பாக்குறோம் முக்கியமாக? இப்ப இந்த ஒரு குடும்பம், பைபிள்ல ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் கர்த்தரை நம்பி, அந்த குடும்பம் ஒரு கணவன் தலையா இருந்து மனைவி கீழ்ப்படிஞ்சு பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சு மொத்தமா அந்த குடும்பமே வந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரால பாதுகாக்கப்பட்ட ஒரு குடும்பம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆதியாகமத்துல சொன்னது மாதிரி நோவா தாத்தாவோட குடும்பம். நோவாவோட குடும்பம் எப்படி இருந்துச்சு? நோவா வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாரு. அவர் மொத்த குடும்பத்தையும் சத்தியத்தில் நடத்தினாரு. அவர் கீழ்ப்படிஞ்சு அவங்க அத்தனை பேரும் அவர் சொல் பேச்சு கேட்டு ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தாங்க. குடும்பமாக ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆண்டவரே உண்மை சார்ந்து நாங்க வாழ்றோம் நம்ம சொல்லி குடும்பமாக ஒன்றாக கர்த்தரை துதிக்க நம்ம ரெடியா இருக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய பர்சனல் ப்ரேயர்ஸ் பண்ண
பண்ணலாம். ஒரு கணவன் காலைல எழுந்துச்சு ஜோம் பண்ணலாம், இல்லை மனைவி காலைல எழுந்து ஜோம் பண்ணலாம், பிள்ளைங்க ஒவ்வொரு இடத்துல பைபிள் வாசி ஜோம் பண்ணலாம். இன்னைக்கு குடும்பம் அப்படிதான் இருக்கு. நம்மளோட சபையில நம்ம நல்லா பார்த்துருக்கோம். எல்லாரும் நல்லா பைபிள் வாசிக்கிறோம், ஜோம் பண்றோம். ஆனா குடும்பமாக ஒரு டைம் செட் பண்ணி அந்த டைம்ல வந்து உட்காந்து குடும்பம் ஜெபம் நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கணவனோட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஒருவேளை கணவன் அந்த டைம்ல கொஞ்சம் பிஸி ஆனா உடனே ஒய்ஃப் வந்து சொல்லி, இல்ல வாங்க எல்லாம் ஜோம் பண்ணலாம்னு சொல்லி நின்று அதை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது எதற்காக நம்ம செய்யறோம்? ஒரு கணவன் மனைவியா ஒரு அழகா ஒரு பார்ட்னரா நின்று பிள்ளைகளை கொண்டு வந்து கர்த்தருக்குள் நம்ம செய்ய நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்படி பண்றதுனால கர்த்தர் இந்த வீட்டுக்கு தலைவரா இருப்பார். ஒரு ஏன்னா நம்மளோட குடும்ப ஜெபம் சரியில்லைன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம அதை ஆரம்பிக்க நம்ம ரெடியா இருக்கலாம். பேசுங்க குடும்பத்தோட. ஹஸ்பண்ட்ஸ் தயவுசெய்து ஒய்ஃபோட பேசுங்க, பிள்ளைகளோட பேசுங்க. ஓகே, எந்த டைம்ல நம்ம ஒரு ½ அன் அவர் 1 ஹவர் ஆண்டவருக்காக 24 மணி நேரத்துல ஒரு ½ அன் அவர் 1 ஹவர் கர்த்தருக்கு முன்பாக நம்ம சேர்ந்து உட்காந்து வசனத்தை வாசிச்சு ஒரு பாடல் பாடி ஆண்டவருக்கு முன்பாக அந்த வசனத்தை தியானித்து நம்ம பேசலாமேன்னு சொல்லி எப்படி நம்ம என்கரேஜ் பண்ண போறோம்னு பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். முக்கியமாக கணவன் தயவு செய்து அவங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்த ரெடியா இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு பைபிள் வாசிக்க தெரியுதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். பிள்ளைகளுக்கு ப்ரேயர் பண்ண தெரியுதா அப்படின்றத நம்ம கற்றுக் கொடுக்கணும். சின்ன சின்ன ப்ரேயர் அவங்கள பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணுவோம். பண்ணதான் அவங்க 4 பேருக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம முன்னாடி நம்ம பெத்த பிள்ளைங்க நமக்கு முன்பாக ஜெபம் பண்ண தெரிய வைக்கப்படுது அப்படின்னா அது ஒரு தப்பான விஷயம். என்னோட பையன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ப்ரேயர் பண்ணவே மாட்டான். ஆனால் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சமாக சொல்லி இப்போ அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் வந்தாலும் கொஞ்சம் வெக்கப்பட்டாலும் தலையை குடிஞ்சு அவனை ஜோம் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் நடத்துறாருன்னா சந்தோஷமான விஷயம். நான் கேட்டுட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே தயவுசெய்து இன்னும் நல்லா ஜோம் பண்ணுறதுக்கு, இன்னும் மெசேஜ் கொடுக்கறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரையும் கேட்டுக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக ஆண்டவர் நடத்துவார்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம அதை என்கரேஜ் பண்ணுறது ஒரு கடமையாக இருக்குது. அதுதான் ஆண்டவர் ஆண்களை நியமிச்சிருக்காரு ஒரு தலைவராக அந்த வீட்டில். மனைவிகளுக்கு என்ன இருக்கு அப்படின்றது நம்ம வரும் வசனங்கள் மூலமா நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்தது ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது. ஹவு டு சால்வ் இஷ்யூஸ் இன் த ஃபேமிலி பை யூசிங் பைபிள் வர்சஸ். அப்ப ஒரு குடும்பம் அப்படின்னும் போது இந்த குடும்பத்துக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், அதாவது ஒரு ஆளா நம்மளை நடத்தி கொண்டு போறது பெரிய விஷயம் பிரதர். எப்படி பிரதர் என் மனைவி பிள்ளைகளை எல்லாத்தையும் இழுத்து போட்டு கொண்டு போறது அப்படின்னா அது ஆண்டவர்கிட்ட அந்த பாரத்தை நம்ம ஒப்படைக்க ரெடியா இருக்கணும். அவரை சார்ந்து நம்ம நடத்தும் பொழுது அந்த எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் அது பெரிய பாரமா நமக்கு தெரியாது. இன்னைக்கு குடும்பங்கள்ல நடக்கிற பிரச்சனைகளை எப்படி வசனத்தை கொண்டு நம்ம சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். கொலேசியர் 3ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். இப்போ ஒருவருக்கொருவர் தாங்கி அப்படின்னா என்ன? நம்மளை இன்னைக்கு கணவன் மனைவி விட்டு கொடுக்காம, மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்காம நின்று நாங்க ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் குறைபாடு உண்டானார். யாராவது எப்பவுமே என் ஒய்ஃப் இப்படிதாங்க பண்றாங்க, எப்பவுமே என் கனவு இப்படிதான் பண்றாங்கன்னு சொல்லி குறை சொல்லாம இன்னைக்கு நல்லா நினைச்சுக்கணும். அடிக்கடி நான் ஒரு விஷயம் எங்க வீட்டுல சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது கணவன் மனைவியான பிரச்சனையா இருந்தா தயவு செய்து கணவன்மார்கள் யோசித்து பாருங்க. இந்த நமக்கு முன்னாடி சண்டை போடுறவங்களுடைய மனைவி வேற யாரும் கிடையாது. உங்களோட எலும்பும் சதையும் ரத்தமா இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட எடுத்து அவங்க செஞ்சிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மனைவிமார்கள் தயவுசெய்து உங்க கண்ணோட சண்டை போடும்போது அவருடைய எலும்பும் சதையுமா நான் இருக்கிறேன்னு நீங்க விசுவாசிங்க. ஆதாம் ஏவாள் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதே விஷயத்தை அவங்களும் பண்றான்னு நீங்க விசுவாசிங்க. இன்னைக்கு அப்படி நினைக்கும் போது ஐயோ என்னுடைய கை என்னோட சதை தானே அங்க நிக்கிறா, இது அவரோட சதையும் கையுமா தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கும் பொழுது நம்மளோட சண்டை ஒரு பெரிய விஷயமா போகாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஒருவருக்கொருவர் நம்ம தாங்கி ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. கிறிஸ்து நமக்கு என்னங்க மன்னிச்சாரு? நம்ம பாவத்தின் கூலிக்குள்ள போயிட்டு இருக்க நமக்காக, நம்ம அவருக்கு முன்பாக சத்துருக்களா இருக்கும் பொழுதே நமக்காக ரத்தம் செஞ்சு நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு. ஆல்ரெடி நம்ம கழுவிட்டாரு, இட் இஸ் ஃபினிஷ்ட், முடிச்சிட்டாரு அவரு. அதே மாதிரி ஒருவருக்கொரு மன்னிக்க நம்ம ரெடியா இருக்கலாம். அவரே நம்மளை மன்னிச்சிட்டாரு அப்படின்னும் போது இன்னைக்கு நம்ம சண்டை போட்டு என்ன பண்ண போறோம்? எது உங்களோட கை உங்களோட சதை எலும்போட நீங்களே சண்டை போட போறீங்களா அப்படின்ட்டு யோசிக்கணும். அப்ப ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை பெருசாக்காதபடி கணவன் மனைவி கொஞ்ச நேரம் உட்காந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஈகோவை தூக்கி எறிஞ்சிட்டு தயவு செய்து அன்போட கர்த்தருக்குள் ஜெபம் பண்ணி நீங்க அதை பேச ஆரம்பிங்க. பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு முன்பா நின்று மன்னிப்பு கேளுங்க. தப்பே கிடையாது. கணவன் மனைவிட்ட மன்னிப்பு கேட்கறது தப்பே கிடையாது. மனைவி கணவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது தப்பே கிடையாது. எப்படி நீங்க உங்க அன்பை நீங்க கொட்டுறீங்கன்றதான் முக்கியம் கர்த்தருக்கு முன்பாக.
உங்களோட மனைவி, உங்களோட கணவன் போது இதுல என்ன இருக்கு? கர்த்தர் அதை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்பான குடும்பத்தை ஆண்டவர் தலைவரா நின்று அதை அன்பை ரசிக்கிறார். ஒரு வசனம் எங்கேயும் ஒன்று கேட்டிருக்கேன். கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி and he watches over the family. Each and every discussion and conversation goes in the family, he watches silently. அதாவது கர்த்தர் அந்த வீட்டுக்கு தலைவராக இருக்காராம். அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் பேசுற ஒவ்வொரு கான்வர்சேஷனையும் அவர் பொறுமையா நின்று கவனிச்சு ஊத்து கவனிக்கக்கூடிய தேவனா இருக்காரு அப்படின்னு. அப்ப யோசித்து பாருங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை நடக்குன்னா, உங்களோட வார்த்தையா இருக்கட்டும், உங்களோட கோபமா இருக்கட்டும், உங்களோட கண்ணீரா இருக்கட்டும், உங்களோட ஈகோவா இருக்கட்டும், அத்தனையும் கர்த்தர் கவனித்து கொண்டிருக்காரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணாலோ, தேவையில்லாத சண்டைகள் போட்டாலோ, தேவையில்லாத கசப்புகள் நமக்குள்ள இருக்கும் பொழுதோ, தேவையில்லாத கண்ணீர்கள் விடும்போது அத்தனை விஷயம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்காரு. நீங்க வச்சுக்கோங்க, நீ கர்த்தர் உங்க மத்தியில இருக்கா நீங்க விசுவாசிக்கும் பொழுது, அதே தான் விசுவாசத்தை நான் சொல்றேன், கர்த்தர் உங்க சண்டை போற இடத்துல உங்களை கவனிச்சு கொண்டிருக்கிறார். தயவுசெய்து இந்த காரியத்தை பண்ண வேணாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு விட்டு கொடுத்து அன்பா போங்க. அப்படிப்பட்ட குடும்பம் தான் கர்த்தர் அந்த வீட்டுக்கு தலைவரா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு அவர் எதிர்பார்க்கிறார், உங்க குடும்பத்தோட பேச அவர் எதிர்பார்க்கிறார். குடும்பமாக தனக்கு முன்பாக வந்து நின்று அவர் உங்களை பார்க்கணும், நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படக்கூடிய கர்த்தரா இருக்கிறார். இன்னைக்கு இப்படி விட்டு கொடுக்கும் பொழுது எப்படி இந்த விட்டு கொடுக்க குணம் வரும்? வசனத்தை வாசிக்கும் பொழுது, குடும்பமாக குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணும்போது தேவையில்லாத வார்த்தைகளோ தேவையில்லாத பிரச்சனைகளோ குடும்பத்துக்குள்ள டிஸ்கஷனுக்கு வராது. ஒரு கணவன் மனைவி கர்த்தர் கொடுக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவோம், இந்த வசனம் என்னப்பா சொல்லுது, அந்த வசனம் என்னமா சொல்லுது அப்படின்னு சொல்லி பேசி, இந்த காலம் எப்படி இருக்கு, அப்ப இந்த காலத்துக்கு எப்படி இருக்கும், ஆண்டவரோட வருகை எப்படி இருக்கும், எவ்வளவு சீக்கிரம் வரப்போறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பட்ட டிஸ்கஷனா தான் வீட்டுல ஓடுமே தவிர, ஒவ்வொரு பிரச்சனைகளா எடுத்து வந்து அந்த பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம், தேவையில்லாத விஷயங்களை. அப்ப நம்ம குடும்பத்துல கர்த்தரை நிலைநிறுத்தி நடுவுல வச்சு நடக்கும் பொழுது அந்த குடும்பத்துல ப்ராப்ளம்ஸ் வராது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படியே வந்தாலும் அது கர்த்தருக்குள்ள அழகா ஓடிடும், நம்ம பெருசுப்படுத்த மாட்டோம். சரி, அடுத்தது நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிப்போம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஆமென். இப்ப எவ்வளவு அழகா இது சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம நாவை அடக்கிக்கிட்டோம்னாவே பாதி பிரச்சனை வராது. யாரோ ஒரு கேள்வி, கணவர் ஒரு கேள்வி கேட்டா மனைவி நக்கலா பதில் சொல்றது, மனைவி ஏதாவது கேள்வி கேட்டா கணவன் குத்தி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகுது, நம்மளுக்கு கசப்பையும் கோபத்தையும் எரிச்சலையும் கொண்டு வந்து இன்னும் சண்டை பெருசாகிறதுக்கு அழகா வழிவகுத்து கொடுக்கும். ஆனா அந்த இடத்துல ஒருத்தவங்க ஒரு நேரங்கள்ல ஒரு கணவன் கோபமா இருந்தாலும் ஒரு மனைவி கோபமா இருந்தாலும் அந்த பேச்சுக்கு நம்ம ஆப்போசிட்டா என்ன பண்ணணும், பொறுமையா நின்று அன்பா நின்று பேசும் பொழுது என்ன ஆகுது, அந்த பிரச்சனைகள் அந்த சண்டையே நம்ம ஒழிக்கலாம் அப்படின்ட்டு அழகா வசனம் சொல்லுது. மெதுவான பிரதியுத்தரம், பதில் கொடுக்குற இடத்துல ஒரு மெதுவா, உக்கத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். அப்ப நம்ம கடுமையான சொற்கள் யூஸ் பண்ணும்போது கோபத்தை எழுப்பும். குடும்பத்தை நம்ம அப்படி பேசணும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரா? அன்பான வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துக்கு பிரியமான வார்த்தைகளை பேசும்போது அந்த குடும்பத்துல நம்ம என்ன பண்றோம், அவரோட அன்பை நம்ம விதைக்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்படி பேசுறத கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை, இந்த கணவன் மனைவி இதை செய்யும் பொழுது என்ன நடக்குது, நம்மளை பார்த்து வளர்கின்ற நம்மளுடைய குழந்தைகளும் அதை பார்க்கறாங்க. ஓ, இந்த சிச்சுவேஷன்ல அப்பா இப்படி பிஹேவ் பண்றாரு, அப்பா இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்றாரு, அம்மா இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி இடத்துல அம்மா இவ்வளவு பொறுமையா பேசினாங்க, அப்பா இவ்வளவு பொறுமையா நடந்துக்கிட்டாங்க, அப்பா அம்மா இவ்வளவு அன்பா இருக்காங்க, நம்மளும் பெருசானா ஒருவேளை கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக் கொடுக்குறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த வார்த்தை இது எப்படி அப்படின்னா, நீங்க ஓவர் நைட்ல உட்காந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து உங்க பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்றதுலாம் வேஸ்ட். அந்த அட்வைஸ் பண்றதுலாம் கொஞ்ச நேரம் இருக்கும், மறந்து போயிடும். ஆனா நம்மளோட வாழ்க்கையில தினமும் கர்த்தருக்குள் நம்ம நடக்கிற நடைய பார்த்துதான் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க ஒவ்வொரு பர்சன் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு விஷயத்த இந்த மாதிரி காரியத்துக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, உங்களுடைய அப்பா அம்மா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க உங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். என் அப்பா இந்த மாதிரி டிசிஷன் எடுத்தாரு, எங்க அம்மா இந்த மாதிரி சொன்னாங்களே அப்படின்னு. இன்னைக்கு நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்க போறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? கர்த்தருடைய அன்பும் கர்த்தரை கீழ்ப்படிதலும் குடும்பமும் குடும்பத்தின் அன்பும் முக்கியத்துவம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது பிற்காலத்தில் டிவோர்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு எந்தத்துக்கு இடமே இல்லை. நம்ப மாட்டீங்க, ஒரு ரீசெண்டா ஒரு சர்வே சொல்லிட்டு இருக்கு ஒரு நியூஸ்ல, அதிகமாக கிரே டிவோர்ஸ் நடக்குது அப்படின்னு. கிரே டிவோர்ஸ் அப்படின்னா தலையில நரை முடி வந்ததுக்கு அப்புறமும் வயசானவங்க என்ன பண்றாங்க, டிவோர்ஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி நம்ம கேட்டது எல்லாம் கல்யாணம் முடிஞ்சவங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 6 மாசத்துக்குள்ள டிவோர்ஸ் பண்ற அதிக திங்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனா இத்தனை வருஷமா பேரம் பேத்தி எடுத்தவங்க டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா,
ஒரு பெரிய ஒரு மனுஷர் இருக்காரு, நல்லா படிச்ச ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு, அவங்க கூட மனைவி இருப்பாங்க, அவர் பிடிச்ச மாதிரியே செஞ்சு போட்டு அவர் கூடயே அவருக்கு தேவையான எல்லாம் செஞ்சு வளர்ந்து அப்படியே காலங்காலமா போய் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை போர் அடிச்சு தனக்குன்னு ஒரு மரியாதையோ தன்னை யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியாம அவங்க தன்னோட கணவர் ஒரு சார்ந்து அவங்க எப்படி இருந்தாங்களோ அவங்க மாதிரியே நான் இருந்துட்டேன், இனி இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, எனக்கு போர் அடிச்சிருச்சு, எனக்கு வேணாம்னு சொல்லி புரிஞ்சு போறவங்க அதிகமா இருக்காங்களாம். இதே மாதிரி மனைவியோட விஷயத்துல இருந்து கணவர் இந்த மாதிரி ஆயிருக்கான்னு சொல்லி நிறைய நியூஸ் போயிட்டு இன்னைக்கு இதெல்லாம் கேட்கும் பொழுது இந்த இந்த உலகம் எப்படி போக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் குடும்பமாக எப்படி ஒரு கணவனாக மனைவியாக பிள்ளைகளுக்கு முன்பாக அப்பாவா அம்மாவா நம்ம கர்த்தருக்குள் எப்படி பிஹேவ் பண்றோன்றத அழகா ஆண்டவர் இங்க சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் கர்த்தர் இந்த மாதிரி குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கவும் ஆசீர்வதிக்கவும் ரெடியா இருக்காருன்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப அடுத்தது ஓவர் கம்மிங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ். ஒரு குடும்பத்துல எப்படி பொருளாதார விஷயத்துல எப்படி இந்த போராட்டங்களை எப்படி நம்ம சந்திக்கிறது, அதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்றது ஆண்டவர் வசனத்தினால் நம்ம சொல்றாரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். ஆமென். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, இன்னைக்கு கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தின்படி எப்படி இருக்கணுமா, உங்கள் குறைவில் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்னைக்கு கர்த்தரை நம்பணும் அப்படின்னா நமக்கு இந்த எந்த குறைவும் இல்லாம நம்ம நடத்துறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அப்ப இன்னைக்கு ஒரு குழந்தை ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அந்த குழந்தை அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்பாகவே அந்த குழந்தைக்கு 2-3 செட்டு ட்ரெஸ்ஸு, அந்த குழந்தைக்கு தேவையான தொட்டிலோ இல்லை பால் குடிக்கிற பாட்டிலோ இல்லை பால் டப்பாவோ இல்லை எல்லாம் சில விஷயங்கள் வாங்கி அந்த அப்பா அம்மா வச்சிருவாங்க. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் போய் ஓனா வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். அப்படின்னா இந்த நேரத்துல ஆண்டவருக்கு எந்த நேரத்துல என்னுடைய மகனுக்கு செய்யணும் மகளுக்கு செய்யணும்னு அத்தனை விஷயங்களும் அவர் அழகா கொடுத்து வச்சிருக்கிறார். அந்தந்த நாட்கள் நேரத்திலையும் அந்த காலத்திலையும் அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். இப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அவரை சார்ந்து வாழ்ந்து அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த வித குறைகளும் இல்லாமல் அவர் நம்ம மகிமையாக நிறைவாக்குவார் அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். சரி, ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துல பல பிரச்சனையா இந்த குடும்பம் சின்ன அப்படின்னா கிடக்குது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக கிடக்குது, நிறைய ப்ராப்ளம்கள் குடும்பத்துல மாமனார் மாமியார் பல பிரச்சனைகள் அப்படின்னு கிடக்குற அந்த இடத்துல வசனத்தின் மூலமா ஆண்டவர் நம்மளோட என்ன பேசுறாருன்றதை பார்க்கலாம். சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஆமென். அப்ப இந்த குடும்பத்தை கட்டுகிறவர் யாரு? கர்த்தர். என்னமோ நீங்க ரொம்ப தாழ்மையா இருந்து இந்த குடும்பத்தையே கட்டி இழுக்கிறேன் பிரதர், நான் தான் உழைச்சு கொட்டுறேன், அந்த குடும்பத்துல இவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா உட்காந்து வெட்டி சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. ஒருவேளை இந்த குடும்பத்துல என்னோட மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்றேன் பிரதர், நான் வேற ஒரு ஆள் இருந்தா போயிடுவாங்க, என் கணவர் மாதிரி குடிகார ஆளோடலாம் இருக்க முடியுமா, வேறவங்களாம் எவனும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்ந்து எதுவும் நீங்களா சாக்ரிஃபைஸ் பண்றதா நினைச்சீங்கன்னா அது கர்த்தருக்கு முன்பு தவறான விஷயம். கர்த்தர் அதை கட்டி கொண்டு வரார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க குடும்பத்தில் சந்தோஷம் வேணுமா, உங்க குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் வேணுமா, எந்த வாதையும் வேணாமா, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா அப்படின்னு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அவரை சார்ந்து அவரை வீட்டுக்கு தலைவரா நீங்க இருக்க விட்டாதான் நீங்க உங்களோட குடும்பம் சந்தோஷம் சமாதானமா இருக்கும். இல்ல அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் குடும்பத்துல வரும் அப்படின்றத பாக்குறோம். அவருக்கு சார்ந்து எப்படி நம்ம வாழ்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப ஒரு குடும்பத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ரோல்ஸ் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கு. கணவனுக்கு என்ன கடமை இருக்கு, மனைவிக்கு என்ன கடமை இருக்கு, பிள்ளைகளுக்கு என்ன கடமை இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் வசனத்தின் மூலமாக. இது ரொம்ப முக்கியமானது. தயவு செய்து உங்க குடும்பத்துல இருக்க சின்ன பசங்க வரைக்கும் சின்ன பிள்ளைகள் வரைக்கும் கூப்பிட்டு வந்து உட்கார வைங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுறாரு. இன்னைக்கு இந்த வசனம் உங்களுக்கும் இல்லாம எனக்கும் தான், எல்லாருக்கும் இந்த வசனம் பேசுறாரு. குடும்பத்தை எப்படி ஆண்டவர் தாங்குகிறார், குடும்பத்துல எப்படி ஆண்டவர் தலைவரா இருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது கணவனுடைய ரோல் என்ன, ஒரு கணவனா அவர் என்ன பண்ணணும் வீட்டுல அப்படின்றத பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிப்போம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. ஆமென். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படின்னா இன்னைக்கு உங்கள் மனைவியை நீங்க நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி புருஷருக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு. அருமையா கிளியரா சொல்றாரு, இன்னைக்கு உங்களோட மனைவியை நீங்க நேசிக்கணும், அப்படியே கிறிஸ்துவும் சபையை அன்பு கூர்ந்தார் அப்படின்னு. அப்ப மனைவியை நேசிக்கிறதுனா என்ன
அப்படின்ற போது மனைவிக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு நான் தான் அந்த வீட்டில் கணவராக இருக்கேன், நான் டிசிஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்காம நம்ம சில விஷயமும் பண்றதும் தவறான விஷயம். அவங்களோட உட்காருங்க, பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்கள்ட்ட என்ன இந்த மாதிரி காரியம் இருக்கு, டிசிஷன் இருக்கு, பரவாயில்லையா, எப்படி எடுக்கலாம்னு சொல்லி கேளுங்க. டிசிஷன் நீங்க எடுங்க. ஆனா அவங்களோட உட்காந்து பேசி எடுக்கிறது தப்பு கிடையாது. அவங்கள நீங்க எங்கெங்கெல்லாம் அவங்கள நீங்க உயர்த்தி வைக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ எடுத்து வைங்க, தப்பு கிடையாது. ஏன்னா உங்க மனைவியை நீங்க நேசிக்கிறது கர்த்தருக்கு பிரியமான விஷயமா இருக்கு. ஒருவேளை அவங்க செஞ்ச சாப்பாடை நீங்க அப்ரிஷியேட் பண்ணலாம். அதை பற்றி நல்லா அவங்க இன்னும் ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணாலோ, ஒரு வீட்டில் ஒரு புது விஷயம் அவங்க பண்ணாங்களோ, அவங்க இன்னும் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்களா அவங்க நன்றி சொல்லுங்க. இவங்க உங்க மனைவியை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க மனைவியை நீங்க நேசிக்கிறீங்கன்றத உங்களோட செயல்னால் நீங்க காட்டுறதுக்கு ரெடியா இருங்க. இப்படி செய்யறதுனால என்ன அப்படின்னா இது ஒரு கணவனுடைய ஒரு கடமையா இருக்குன்றத பைபிள் வசனத்தின் மூலமா பார்க்கிறோம். ஒருவேளை உங்க மனைவிக்கு ரொம்ப சமைக்க தெரியலையா, ஒரு நல்ல டிப்ஸ் அப்படி என்னன்னா, உங்க மனைவி சமைக்க சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க மோட்டிவேட் பண்ணி இன்னும் நல்லா செய்யுமா, இன்னும் நல்லா செய்யுமா, நல்லா இருக்குமான்னு சொல்லி 4 பேர் ஃபோன் போட்டு சொல்லுங்க, தப்பு கிடையாது. உங்களோட மனைவியை நீங்க அன்பு செய்றீங்க, அவங்களுக்கு தெரியட்டும் நீங்க அவங்களை அன்பு செய்றீங்கன்னு. இது போலியாக சொல்ல வரல, உண்மையாவே உங்களுடைய அன்பை அவங்கள்ட்ட காட்டுறது தப்பு கிடையாது கர்த்தருக்குள். அடுத்தது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஆமென். நான் சொன்ன மாதிரி உங்க மனைவியை நீங்க அன்போடும் ஒரு பொறுமையோடும் நேசிக்க கத்துக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு ஒவ்வொரு விஷயங்களையும். அவங்களையும் நீங்க வாமா நீ என்னில் ஒருத்தின்னு சொல்லி, என்னோட சதை தானே, என்னோட எலும்பு தானே, என்கிட்ட தான் ஆண்டவர் எடுத்து உன்னை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க நேசிக்கும் பொழுது, ஏன்னா ஒருவேளை நீங்க அந்த இடத்துல சண்டை போட்டோ இல்ல அவங்களோட கோவப்பட்டோ சில விஷயம் பண்ணும்போது உங்களுடைய ஜெபத்துக்கு தடையா இருக்குது. நீங்க அங்க சண்டை போட்டு உங்களால ஏதாவது காரியம் செய்ய முடியுமா? ஒருவேளை மனைவியோட சண்டை போட்டு நீங்க போய் ஆபீஸ்ல நிம்மதியா வேலையை பாத்திர முடியுமா? அந்த வேலை ஓடிடுமா இன்னைக்கு? கண்டிப்பா கிடையாது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் மனசுல வச்சுக்க வேண்டியது, இன்னைக்கு நான் நித்திய ஜீவனுக்கு போறேன்னா என்னோட என் மனைவி வரால, எப்படி நீங்க உங்களோட சதையும் எலும்பையும் நீங்க விட்டுட்டு போயிட முடியுமா? கிடையாதுல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய மனைவியை நேசிங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு அன்பை காட்டுங்க. அவங்களுக்கு நீங்க இருக்கீங்க, அப்படி உங்க சப்போர்ட் இருக்குன்றதை நீங்க காட்டுங்க. உங்க சப்போர்ட் நீங்க காட்டும் பொழுது அங்க நிறைய விஷயங்கள் அவங்க மூலமாக உங்களுக்குள்ள உங்கள் ஆவிக்குரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரெடியாகும். ஒரு குடும்பமாகும், ஒரு கடவுள் மனைவி சந்தோஷம் சமாதானமா இருக்கிறத பார்த்து அந்த பிள்ளைங்க பரவாயில்லையே, அப்பா அம்மா சண்டை போட்டாலும் அவங்க உடனே சேர்ந்துருவாங்க, சாயங்காலத்துக்குள்ள அவங்க சேர்ந்துருவாங்க, அவங்க இன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தவங்க விட்டுட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க. ஸோ இது ஒரு கணவனுடைய ஒரு கடமையா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஒரு கணவனானவன் என்ன அவன் பண்ணணும், அவன் எப்படி அந்த குடும்பத்தை டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத வசனத்தின்னு பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒருவன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். ஆமென். ஆமென். அப்ப ஒரு சொந்த ஒரு கணவனானவன் அவன் வீட்டுக்கு ஒரு தலைவனா இருக்கிறான். அவன் என்ன பண்றான், தன்னோட மனைவி எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க என்ன பண்றாங்க, வீட்டுல பெரியவங்க என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்கு தேவையானது என்ன, அந்த வீட்டுக்கு நம்ம எப்படி உழைச்சு சம்பாரிச்சு கொண்டு வந்து தரதுன்னு யோசிச்சு நல்ல கர்த்தருக்குள்ள அவன் நன்மையாக உழைச்சு அந்த பலனை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து அவங்க குடும்பத்தை நல்லபடியாக கர்த்தருக்கு முன்பாக நடத்தணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஒரு அழகான ஒரு ஆண்மகன் கர்த்தருக்குள்ள இருக்கிறவர் கண்டிப்பா வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை காக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இந்த விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். ஏதோ என் மனைவி வேலைக்கு போறாங்க அப்படின்னு நான் இருப்பேன், நான் பார்த்துக்குவேன் அப்படின்றதும் தவறான விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு கர்த்தருக்குள் ஒரு மகன் நல்லபடியா உழைச்சு செய்யணுன்றது வசனம் இங்கே சொல்லுது. வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். A husband must take responsibility for the physical, emotional, spiritual life of the family. அப்ப இது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரி, அப்புறம் குடும்பத்துல எப்படி தன் கணவனாக நின்று அவன் உள்ளுக்குள்ள உபதேசித்து எப்படி சில ப்ராப்ளங்கள்லாம் அவன் சால்வ் பண்ணி வைக்கணும்ன்றது வசனத்தின் மூலமா பார்க்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல 6:7. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும்,
எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. ஆமேன். ஆமேன். அப்ப கணவன்மார்கள், ஹஸ்பண்ட்ஸ், இந்த முக்கியமான வசனத்தை கவனிச்சு கேளுங்க. என்ன? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த கட்டளை அழகா சொல்றாரு. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. ஒரு கணவனானவர், ஒரு தகப்பனானவர் இந்த பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் ஒவ்வொரு விஷயமும் போதிக்கணும். ஒரு வீட்டை சின்ன சண்டை, ஒரு மனைவி தவறான வார்த்தையை பேசிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்துட்டு அவங்கள அன்போடு வசனத்தினால் கண்டிச்சு, தப்புமா, இப்படி பேசக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது கர்த்தருக்கு முன்பாக அப்படின்னு நீங்க சொல்லிச்சு அந்த இடத்துலயே அதை சரி பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஒருவேளை அந்த இடத்துல முக்கியமா போயிட்டு இருக்க பிரச்சனை போகுது, உங்களால பண்ண முடியலன்னா அவங்க பொறுமையா இருக்கும்போது பொறுமையா நின்று உங்க மனைவிட்ட இந்த வசனத்தின் பிரகாரம் அப்படி பேசக்கூடாது, இதுக்காக நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு, நீங்க அன்போடும் வசனத்தின் மூலமா கண்டிப்பாக நீங்க சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். ரெண்டாவது, உங்க பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பிள்ளைகளை போய் அடிக்கிறதோ அல்ல தேவையான விஷயங்களை செய்யாதபடிக்கு பிள்ளைகள்கிட்ட வசனத்தினால் பேசி வசனத்தினால அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள கருத்தாக கர்த்தருக்குள் வளர்க்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் வசனம் போட்டிருக்காரு. இருக்கிற வேலையில ஆண்டவர் இதெல்லாம் இப்படி நம்ம பண்றதுன்னு நீங்க யோசிக்கலாம். காலையில போறேன், சாயங்காலம் வரேன், வேலை ஓவர் பிரதர், இதெல்லாம் நீங்க பிரதர் பேசுற டைம் இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது. ஏன் போட்டிருக்காருன்னா, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது, வழியில் நடக்கிற போது, படுத்து கொள்கிற போது, எழுந்திருக்கிற போது அவைகள் குறித்து பேசு. அப்பனா நீங்க 24 மணி நேரமும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப நின்று ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஓடுதா அப்போ உடனே ஒரு வசனத்தை எடுத்து அன்போடும் கனிவோடும் பிள்ளைகளையும் மனைவியும் சத்தியத்தில் நடத்துறதுக்கு ரெடியா இருக்கும். இது தலையான கடமையா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், முக்கியமாக கணவர்களுக்கு. அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்கட்டும். அப்ப இதை மனசுல நீங்க வச்சு ஒவ்வொரு நேரத்திலையும் உங்க குடும்பத்தை கர்த்தருக்குள் நன் வழியில் நடத்துறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு கடமையா இருக்கு. எப்பெல்லாம் வசனத்தை சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்து உங்க பிள்ளைகளுக்கு சொல்ல ரெடியா இருங்க. வசனத்தில் வளர்த்து விடுங்க. உங்க மனைவிக்கு நல்லபடியா புத்தி சொல்லுங்க. இது எல்லாம் நீங்க சொல்லிட்டு நீங்க சரியில்லை அப்படின்னா அது அதை விட மோசமான விஷயமாயிரும். ஆனா இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் மாற்றிக்கொண்டே இருப்பார். இதற்கு வசனத்தை கீழ்ப்படிங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் ஆண்டருக்குள்ள அந்த மாற்றத்தை கேட்டு நீங்க மாறும்போது, சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள மாறும் பொழுது பெரிய விஷயத்தை ஆண்டு உங்களுக்கு மாற்றி கொடுக்க ரெடியா இருக்கார். சரி, இப்ப மனைவியோட கடமை என்ன குடும்பத்தை குறித்து அப்படின்றத பார்க்கலாம். தயவுசெய்து எல்லா சிஸ்டர்ஸ், கல்யாணம் ஆனவங்க, மனைவியா இருக்கவங்க தயவுசெய்து இந்த வசனத்தை கேளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தின் தலைவரா இருக்காரு. கர்த்தர் உங்களுக்கு அப்பாவா நின்று இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு பலனை கொடுப்பாரு, ஞானத்தை கொடுப்பாரு. அதனால இன்னைக்கு அப்பா உங்களோட பேசுன்ற வசனத்தை நீங்க கேட்க ரெடியாகுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனத்தை வாசிப்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஆமென். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷர் கீழ்ப்படிங்கள். அப்ப உங்களுடைய புருஷருக்கு தயவு செய்து கீழ்ப்படியணும் சிஸ்டர்ஸ். ஏன்னா வசனம் அதான் சொல்லுது. கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலைவராக. அப்போ மனைவிக்கு ஒரு தலைவர் அப்படின்னா அது கணவன் தான். இன்னைக்கு அவருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் சொல்லி வசனம் சொல்லுது. அதனால இன்னைக்கு வேணா உலக பிரகாரமா ஈக்குவாலிட்டி பேசலாம். 33% பத்தாது, 50% வேணும், 70% வேணும், 100% வேணும்னு சொன்னாலும், இன்னைக்கு ஃபெமினிசம் அந்த மாதிரி பேசினாலும் வசனம் சொல்றது ஒரே விஷயம், கர்த்தருக்குள் புருஷனுக்குள் கீழ்ப்படிந்து இருக்குன்னு அழகா வசனம் கொடுத்திருக்காரு ஆண்டவர். அப்ப உங்க தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்து இருங்கள் அப்படின்னும் போது இன்னைக்கு கணவன் மனைவியை நேசிக்கணும், அன்போட தாங்கணும். அவங்க பலவீனமான பாண்டமா இருக்கனால எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள தாங்கி, ஒருவேளை சுகம் இல்லாம ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர்ஸ் இருக்கலாம், அவங்களோட சுகவீனத்தை
புரிஞ்சு கொண்டு அவங்க எப்படியாச்சும் அன்புல தாங்கி உங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்கு, கிறிஸ்துக்குள் ரன் பண்றதுக்கு நீங்க என்னன்னாலும் செய்ய ரெடியா இருக்கணும். அதே மாதிரி மனைவிகள் தங்களோட புருஷங்களை நேசிங்க, அவங்கள மரியாதை செய்யுங்க, அவங்கள தேவையில்லாத விஷயங்களை சண்டைகள் போடாதபடி பொறுமையா நின்று என்னுடைய தலைவர் அவர் தான், அவருடைய எலும்பும் சதையுமா என்னை ஆண்டவர் படைச்சிருக்காருன்றதை நீங்க விசுவாசிச்சு நீங்க இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு தலைவரா இருக்கிறார். சரி, உங்களுடைய மனைவியோட அன்பும் சப்போர்ட்டும் எப்படி ஒரு குடும்பத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். ஆமென். வாவ், எவ்வளவு ஒரு அருமையான வசனம்ல. அப்ப இதுதாங்க கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்றது. ஒரு ஒய்ஃப் தன்னோட ஹஸ்பண்ட் ஒரு அருமையான கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்றது எப்படி அப்படின்னா, இன்னைக்கு என் புருஷன் என்னை நம்புறாரு அப்படின்னு. இன்னைக்கு ஒரு கணவன் என்ன நினைப்பாங்க, என் மனைவிட்ட இந்த விஷயம் சொன்னா அது கரெக்டா பாத்துக்குவா, இந்த வேலையை சொன்னா கரெக்டா செய்வா, இந்த விஷயத்த அவ தாங்க கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லி அவ மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். பாத்தீங்களா, அதுதான் இந்த அழகா சொல்றது. இன்னைக்கு அவள் புருஷனோட இருதயம் அவளை நம்பும். இன்னைக்கு நம்ம பிரதர்ஸ் அவங்களோட ஒய்ஃப் நீங்க நம்புறீங்க, விசுவாசிங்க, ஓகே என் ஒய்ஃப் இந்த மாதிரி செய்ய மாட்டா, இந்த மாதிரி விஷயத்துல கரெக்டா இருப்பா அப்படின்னு, கர்த்தருக்குள் கரெக்டா நடத்துவா, மாமியார் மாமனார் கரெக்டா நடத்துவா, சொந்தக்காரங்களை கரெக்டா நடத்துவா, பிள்ளைகளை கரெக்டா படிக்க வைப்பா, தேவையில்லாத செலவுகள் பண்ண மாட்டா, குடும்பத்தை அருமையா கட்டி கொண்டு வருவா கர்த்தருக்குள் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அதே நேரத்துல மனைவிகள் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஆண்டவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்ப உங்கள் புருஷன் உங்களை நம்பணும் அப்படின்னா அதுக்குரிய விஷயங்களை நீங்க கரெக்டா வசனத்துக்குள் கீழ்ப்படிஞ்சு நீங்க செய்யும்போது கண்டிப்பாக உங்க வீட்டுக்காரர் உங்களை நம்புவார். அது மட்டும் இல்லாம அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையல்ல நன்மையே செய்யலாம்னு சொல்லி அவங்க கணவருக்கு என்ன வருது, ஒரு நம்பிக்கை வருது அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, அடுத்தது ஒரு என்கரேஜ்மெண்ட் இன் ஃபெய்த், அதாவது விசுவாசத்துல நடத்துறதுக்கு ஒரு மனைவியோட ரோல் என்ன இருக்கு குடும்பத்துக்குள்ள அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 3 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். ஆமென். இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த வசனத்தை கேட்குறீங்க. நீங்கள் ஒரு சிஸ்டர்ஸ் சில பேர் இருக்கலாம், ஒரு இண்டிபெண்ட்டாக தனியாக ஒருத்தவங்களா நீங்கள் சத்திய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிச்சு இந்த ஆன்லைன் ப்ரேயர் நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய கணவர் ஒரு வேளை இந்த விசுவாசத்துக்குள்ள இல்லை, கர்த்தருக்குள் இல்லை, ஒரு புறஜாதி விஷயங்களா இருந்து வேற ஒரு விஷயங்களை அவர் பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அநேக நேரங்களில் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே என் கணவர் உமக்குள்ள வரணுமே அப்பா, அவர் இப்படி இருக்கிறாரு, நான் இந்த இடத்துல நான் இருக்கிறேன் ஆண்டவரே எப்படியா கொண்டு வாங்கன்னு சொல்லி நீங்க அவருக்கு ஒரு சத்தியத்தை சொல்லியிருக்கலாம், கேட்காம இருந்திருக்கலாம், ஒரு சொல்றது கூட பயந்துருக்கலாம், நீங்க வாய்ப்பே இல்லாத விஷயமா இருந்திருக்கலாம். ஆனா அப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு சிஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற விஷயம், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். முக்கியமான விஷயம், உங்களுடைய கணவன் உங்களோட நம்ம ஏசப்பாக்குள்ள சத்தியத்துக்குள்ள அவங்க நிக்கணும் அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா முதல் நீங்க அவங்க கீழ்ப்படிங்க. அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து அப்ப என்ன பண்றாங்க, நீங்க உங்களுடைய கர்த்தருக்குள் நடக்க வேண்டிய அந்த பொறுமை, அன்பு, ஆவின் கனியை அவங்க காட்டும் பொழுது அவங்க அந்த நடக்கையை பார்த்து நீங்க அவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப ஒரே வழி என்ன பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்கள் கணவன் உங்கள்கிட்ட இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. எப்படி கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. அவங்க கீழ்ப்படிஞ்சு அவரை கொண்டு உங்களுக்கு நல்ல நடத்தினால அந்த அன்புனால மட்டும்தான் நீங்க உள்ள கொண்டு வர முடியுன்றத அழகா வசனத்தின் மூலமா பாக்குறோம். சரி, அடுத்தது ஒரு மனைவி எப்படி தன்னோட பிள்ளைகளை கர்த்தருக்குள் கொண்டு வர்றது, அவங்களை எப்படி ட்ரெயின் பண்றது கர்த்தருடைய வழியில் அப்படின்றத பார்க்கலாம். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமென். அப்ப நம்ம அதாவது சிஸ்டர்ஸ் என்ன பண்ணணும், மனைவிகள் தங்களோட பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழியை நம்ம கற்றுக் கொடுக்கணும். வசனத்தை வாசிக்கிறதா இருக்கட்டும், ஜெபம் பண்றதா
இருக்கட்டும், ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை எப்படி வசனத்தின் மூலமாக நம்ம எடுக்கிறது அப்படின்றத கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொரு நேரமும் கர்த்தரை சார்ந்து வாழ்றது எப்படின்னு கற்றுக் கொடுங்க. கர்த்தர் சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படின்னு கற்றுக் கொடுங்க. ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் சித்தமானா அது நடக்கும்னு சொல்லி, கர்த்தர் எங்க போனாலும் அப்பா இது அவரோட சித்தத்தினால் நடந்துச்சு, அவரோட கிருபினால் நடந்துச்சு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தரை அக்னாலேஜ் பண்றதுக்கு கற்றுக் கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு. கர்த்தருக்கு முன்பாக ஒரு குடும்பத்துல உங்க பிள்ளைகளை எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை குடும்பத்துக்குள்ள இருக்கவங்களை மன்னிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுங்க. நல் நடத்தினால் நடத்துவது எப்படின்றத ஒவ்வொன்றும் மனைவிகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி வசனங்கள் சொல்லுது. இது ஒரு முக்கியமான ரோலா இருக்கு. சரி, தீத்து 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிப்போம். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாயிருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. ஆமென். அப்ப ஒரு முதிர் வயதுள்ள ஸ்திரீ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றது அழகா வசனத்துல சொல்லிட்டாங்க. அவங்க ஒவ்வொரு வீடுமா போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காம பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்குள்ள அன்பில் நடத்துறது, பேர பிள்ளைகளை எப்படி நடத்துறது, இல்லைன்னா இளம் வயதுல இருக்க ஒரு ஸ்திரீயா இருக்கவங்க அவங்க கணவரோட எப்படி இருக்கணும் அப்படின்றது அழகா ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு அந்த வசனத்தின் மூலமாக. அப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது சிஸ்டர்ஸா ஒரு மனைவிகளா இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ரோல். இதுனா இதுல கடமை தவறாதபடி கர்த்தருக்கு முன்பாக விசுவாசத்துடன் கர்த்தருடைய கிருபையினால் இதில் நீங்க செய்ய கத்துக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. சிஸ்டர்ஸ், நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். திரும்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். ஆமென். ஆமென். அப்ப ஒரு பிரம்பும் கடிந்து கொள்ளுதும் ஞானத்தை கொடுக்கும்ன்றது இன்னைக்கு அருமையா வசனத்து மூலமா பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையே இந்த இடத்துல ஒரு அருமையாக பெரும்பாக நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு ஒரு அளவுகோல், ஒரு மனுஷனுக்கு ஒரு அளவுகோல் என்ன அப்படின்னா, அடிக்கடி நான் என்னோட பிள்ளைகளுக்கு நான் சொல்ற விஷயம், வாட் எவர் யூ டூ இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். நீ என்னன்னாலும் பண்ணுப்பா, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, என்னன்னாலும் பண்ணுமா, எதுனாலும் நீ பண்ணு, ஆனா எதை பண்ணாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகக்கூடிய காரியமா பண்ணு. ஒருவேளை உன்னுடைய காரியத்துல கர்த்தருக்கு துக்கம் வர மாதிரியோ கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிற மாதிரி விஷயம் பண்ற மாதிரி இருந்தா அதை நீ பண்ணாதன்னு நீங்க பிள்ளைகள் சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் ஞானமான பிள்ளைகளா நடந்து கொள்வாங்க. ஆனா அவங்களுக்குள்ள மதியனமும் ஒட்டி இருக்குன்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்ப அந்த மதியனத்தை வசனத்தினால் மட்டும்தான் நம்ம எடுத்து போட முடியும். கர்த்தருக்குள்ள அந்த பிள்ளையை நம்ம நடத்துறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஒருவேளை அந்த பெண் பிள்ளையா இருக்கட்டும், ஒரு ஆண் பிள்ளையா இருக்கட்டும், ஒரு தவறான விஷயம் செய்யும் பொழுது அது எப்படிப்பட்ட விஷயமா வருதான், பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்னு சொல்றது மாதிரி தன் தாய்க்கு வெட்கப்படுத்தக்கூடிய காரியங்களை செஞ்சிடாதபடிக்கு இன்னைக்கு மனைவிமார்கள் தயவு செய்து தங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள் நீங்க நடத்துறது உங்களோட கடமையா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். சரி, ஒரு மனைவி தன்னுடைய இன்லாஸ்ட எப்படி நடந்துக்கணும்? உங்க சிஸ்டர் இன்லாவா இருக்கலாம், மதர் இன்லாவா இருக்கலாம், பிரதர் இன்லாவா இருக்கலாம், அதாவது உங்களோட மாமியாரா இருக்கலாம், உங்களோட இன்லாஸா இருக்கலாம். இவங்கள்ட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிப்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ஆமென். ஆமென். அப்ப நம்ம கவனிச்சோம்னா ரூத் எப்படி தன்னுடைய கணவன்மார் இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க திரும்பி அவங்க ஊருக்கு போகாம தன் மாமியாரோட அவங்க மாமியாரோட ஊர்ல எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். இங்க அழகான எக்ஸாம்பிளா ரூத் ஒரு அருமையான மருமகளாக காமிக்கிறாங்க, எப்படி அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு சிஸ்டர்ஸ் நீங்க இருக்கீங்க, மனைவிமாரா இருக்கும் பொழுது நீங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட இன்லாஸை நீங்க நேசிக்கணும். உங்களோட மாமியாரா இருக்கலாம், உங்களோட கூட இருக்கலாம், அவங்க கணவரோட கூட பிறந்தவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்கள கர்த்தருக்குள்
உண்மையாக அவங்க நேசிங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார், நியாயம் உள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்லி யோசிச்சு அவருக்கு முன்பாக நீங்க இந்த காரியத்தை நீங்க மனப்பூர்வமா செய்யும் பொழுது கர்த்தர் உங்க குடும்பத்தில் தலைவரா இருக்கார். இது ஆண்டவர் கர்த்தருக்குள்ள உங்களை வந்து ஒரு தன்னுடைய மகளாக, நீங்க என் மகள் எப்படி பண்றா பாரு அப்படின்னு சொல்லி ரசிச்சு பார்க்கக்கூடிய கர்த்தரா இருக்கிறார். இன்னைக்கு வந்து ஒரு ஊர வஞ்சகமான சில விஷயங்களோ இல்ல வந்து தேவையில்லாத விஷயங்களோ, குடும்பத்தில் குழப்பம் வர மாதிரி விஷயங்களோ பேசி பிரச்சனைகள் பண்றது கர்த்தருக்கு பிரியமான காரியம் கிடையாது. நீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக செய்யும்படி சொன்னது போல நீங்க கர்த்தருக்கு முன்பாக இதை கீழ்ப்படிஞ்சு என்னுடைய சொந்தவங்க, என்ன மாமியார் இவங்க, என் மாமா இவங்க அப்படின்னு சொல்லி அவங்க கர்த்தருக்குள் நேசிச்சு அவங்களுக்கு உண்மையா நீங்க செய்யும் பொழுது அதை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுகிறார் அப்படின்றத பார்க்கிறோம். சரி, அடுத்தது ஒரு மனைவியானவள் எப்படி சந்தோஷம் சமாதானத்தையும் குடும்பத்துல கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். ஆமென். அப்ப அழகா அதை சொல்லிட்டாரு. குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகளா இருக்கும்பா, நீ எல்லாம் நீ பண்ற கரெக்ட், நல்ல விஷயம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஃபைனலா செய்ய வேண்டிய விஷயம், நம்மளால ஒண்ணுமே பொறுக்க முடியல, எவ்வளவு பண்ணாலும் நம்மளுக்கு எதிராக நிக்கிறாங்க வீட்டுல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற விஷயம், கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். அப்ப எந்த விதமான வம்பு சண்டைகள் குழப்பத்துக்குள்ள நுழையாதபடி சமாதானமா இருக்கிறதுக்கு அவங்களோட ட்ரை பண்ணுங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார், அந்த குடும்பத்தை அவங்க நடத்துவார். ஏன்னா கர்த்தர் உங்களை பிரிச்சு எடுத்து வந்து அந்த குடும்பத்தை தாங்கி நீங்க நடத்தணும்னு சொல்லி உங்க கையில் கொடுத்துருக்காரு. அது பொறுப்புள்ள ஒரு மகளாக கர்த்தருக்கு முன்பாக, கணவனுக்கு மனைவியாக நீங்க அவங்க கணவனோட குடும்பத்துல ஒரு மருமகளாக நின்று அந்த குடும்பத்தை நீங்க உயர்த்துறதும் அந்த குடும்பத்தை பலப்படுத்துறதும் கர்த்தருக்குள்ள கொண்டு வரதும் உங்களுடைய பொறுப்பா இருக்கு. உங்கள் மூலமாக பல குடும்பங்களை ரசிக்கலாம். இன்னைக்கு உங்களோட அன்புனால உங்களோட மாமியார், மாமனார், இல்ல அவங்க பிரதர், அவங்க கணவரோட கூட பிறந்த பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காருன்னு நம்புங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு உங்களுடைய அன்பு மட்டும்தான் இன்னைக்கு பேசப்படும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்களோட குடும்பத்துல வந்து அந்த மனைவி அவங்க கல்யாணம் பண்ணி வந்தப்ப அந்த குடும்பத்துல நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு, ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு பீரியட் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவங்களோட அன்பும் அவங்களோட கர்த்தருக்குள் நடக்கிற விஷயங்களையும் பார்த்து இன்னைக்கு அந்த குடும்பமே அந்த மருமகளை போற்றுறாங்க. எந்த ப்ராப்ளம் வீட்டுல நடந்தாலும் தன் பையன்கிட்ட கூட பேசாம அந்த மருமகள்கிட்ட வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமா, இந்த மாதிரி குடும்பத்துல இருக்குமா, என்னமா பண்ணலான்னு சொல்லி ஆலோசனை கேட்கிற அளவுக்கு அந்த கர்த்தர் அந்த அந்த மருமகளை நடத்தி கொண்டு வராங்க. நீங்க நம்ப மாட்டீங்க சிஸ்டர்ஸ், அவ்வளவு அந்த குடும்பத்துல என்ன டிசிஷன் எடுக்கணும், என்ன பண்ணணும், இவங்ககிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பமும் அந்த மருமகளை டிபெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் எடுக்கிற காரியங்கள் நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு கர்த்தர் அந்த மாதிரி மனைவிமார்களை ஒரு உயர்வான இடத்துலயும் உங்களை வைப்பார். யார் யார் உங்களை அசிங்கமாக தூற்றுனார்களோ, யார் யாருக்கு தேவையில்லாத வார்த்தைகளால உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ எல்லாருக்கும் மேல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எப்போ உயர்த்துவாரு? அவங்களெல்லாம் அடிச்சு போட்டு உங்களை உயர்த்துவாரா? கண்டிப்பா கிடையாது சிஸ்டர்ஸ். உங்களுக்குள்ள இருக்க ஒவ்வொரு ஈகோவையும் உடைப்பார் கர்த்தர். உங்ககிட்ட பேசுவார், மகளே அவங்கள மன்னி, உன் மாமியாரை மன்னி, உன் மாமனாரை மன்னி, உன் கணவனோட கூட பிறந்தவங்களை மன்னின்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசுவார். உங்களை உடைச்சு உங்களை முழுமையாக உருமாற்றி எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எதையும் தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பலத்தை கொடுத்து உங்களுக்குள்ள இருக்க அந்த அன்பை காட்டுவார். உங்களுக்குள்ள கனிகள் நடக்கிறத பார்த்து அவங்க வந்து இப்பேற்பட்டவங்க அப்படி பேசிட்டேன்னு சொல்லி அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களோடு சேர்ந்து இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க சிஸ்டர்ஸ். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அப்படி உயர்த்தி கொண்டு இருக்கிறான்றதை விசுவாசிங்க. சரி, ஒரு மனைவியானவள் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். சரி, எனக்கு கல்யாணம் ஆகி வந்துட்டேன், இனி எங்க அப்பா அம்மா எப்படி இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறதும் தவறான விஷயம். அவங்களுக்கு நீங்க கனம் பண்ணணும், அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும். அவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலும் அதையும் நீங்க பாக்குறதுக்கு கர்த்தருக்குள் உங்க கணவன்கிட்ட கேட்டு நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க செய்ய நீங்க ரெடியா இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மனைவிக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சரி, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிப்போம். விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால்
இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியவுமாய் இருக்கிறது. ஆமென். அப்போ ஒரு மனைவியானவள் எப்படி அடுத்தவங்க தான் குடும்பத்தை மட்டும் இல்லாம தன்னை விட்டு நெக்ஸ்ட் சர்க்கிள்ல இருக்க தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, தெரியாதவங்களா இருக்கட்டும், அவங்களெல்லாம் எப்படி நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு விதவிமாரில் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு வயசானவங்களா இருக்கலாம், இல்ல சொந்த குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறோம், அடுத்தவங்களை எப்படி நம்ம இது பண்ணலாம்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக செய்யணுன்றது ஆண்டவர் அழகா வசனத்தின் மூலமா கொண்டார். ஏன்னா ஒரு மனைவி ஒரு முக்கியமான ரோல்ல இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். அவங்க ஒரு முக்கியமான ஒரு பேக் போன் ஆஃப் த ஃபேமிலி. கணவன் என்னதான் எல்லாத்தையும் மேல் பார்வை பார்த்தும் நடத்தி கொண்டு போனாலும் மனைவி ஒரு முக்கியமானவங்களா அந்த குடும்பத்துல இருக்கிறாங்கன்றது ஒரு அருமையான பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு சிஸ்டர்ஸ். அது நீங்க பாருங்க. சரி, அடுத்தது how a wife can support a family life in biblical way. எப்படி ஒரு மனைவி கர்த்தருக்குள் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த குடும்பத்தை நடத்துறது அப்படின்றத பார்க்கலாம் வசனத்துல. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆமென். அப்பனா ஒரு மனுஷன் தனிமையா இருக்க நல்லது இல்லை அப்படின்ற கர்த்தர் அறிஞ்சு ஏற்ற துணைய கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க தாங்க அது கரெக்டான ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பாட்டிலுக்கு ஏற்ற கரெக்டான மூடின்னுவாங்க, அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை கரெக்டா இந்த பிரதருக்கு இந்த சிஸ்டருக்கு இவங்க தான் கரெக்டா இருப்பாங்க, இந்த கணவனுக்கு இவங்க தான் அந்த மனைவி கரெக்டா உங்களை அழகா நடத்திருக்காரு ஆண்டவர். இதுல எந்த பிரச்சனையும் ஆண்டவர் வர்றதுக்கு விரும்புறது இல்லை. எதுவா இருந்தாலும் கர்த்தர் தலைவரா இருந்த வீட்டுல இருக்கிறார். அவங்களுக்குள்ள அன்பு எப்படி நடக்கணும், எப்படி விட்டு கொடுக்கணும், எப்படி மன்னிக்கணும்ன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்க தேவை தேவனா இருக்கிறார் அப்படின்ற பாக்குறோம். அப்ப நீங்க அவ்வளவு முக்கியமான பொறுப்புல இருக்கிற மனைவிமார்கள் அவங்க என்ன பண்ணணுமா, தன் கணவனோடு சேர்ந்து அவங்களுக்கு மதித்து அந்த குடும்பத்தை எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா நடத்துறது, எப்படி கர்த்தருக்குள் வசனத்தின் மூலம் நடத்துறது அப்படின்றது அந்த பொறுப்பு, முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்றத பாக்குறீங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். ஆமென். அப்ப இந்த ரோல் என்ன உங்களுக்கு? மனைவியானவள் என்ன பண்றாங்கன்னா, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல், சோம்பேறியா இல்லாம தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். தான் வீட்டுல என்னென்ன விஷயம் நடக்குது, இன்னைக்கு என்ன சமைக்கிறது, இந்த வீட்டுல எப்படி அடுத்த விஷயத்துல கொண்டு போறது, வீட்டுல எப்படி நம்ம சேமிச்சு வைக்கிறது ஆண்டவர் வர வரைக்கும், எப்படி இந்த நம்ம சேமிப்புல இருந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, நம்ம பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது, ஒவ்வொரு விஷயம் கண்ணும் கருத்தமா நின்று பார்க்கக்கூடிய ஒரு ஆளா நினைச்சிருக்காரு ஆண்டவர். இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு. ஒருவேளை நீங்க வேலை செய்யற சிஸ்டர்ஸா இருக்கலாம், வீட்டுல இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸா இருக்கலாம், அந்த வீட்டை எப்படி ரன் பண்றது, வேலைக்கு போயிட்டு வந்து அந்த வேலையில எப்படி நல்ல விஷயம் காட்டுறது, அதே நேரத்துல வீட்டை எப்படி பாக்குறது, ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய தகப்பனா இருக்காரு. நீங்க இப்படிலாம் செய்யணும்னு கர்த்தர் உங்களுக்கு விரும்புறாரு. இந்த ஒழுக்கத்தை ஒரு குடும்பத்துல தலைவரா இருக்க கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த ஒழுங்குகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கணவனுக்குரிய ஒழுங்கு என்ன, பொறுப்புகள் என்ன, மனைவிக்குரிய ஒழுங்கு பொறுப்புகள் என்ன, இவங்க 2 பேரும் இந்த காரியங்களை கரெக்டா பண்ணும் பொழுது அதை பார்க்கிற பிள்ளைகள் அவங்களோட பொறுப்புகள் என்ன, அந்த பிள்ளைகள் தன் காரியங்களை ஒழுங்கா பண்ணும். அப்ப கர்த்தருக்குள் முழுமையாக அந்த குடும்பம் எப்படி இருக்குது, ஆண்டுக்குள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு குடும்பமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கொலைசீர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். என்ன சடனா எப்படி ஒரு பாட்டு உள்ள ஒரு வசனத்தை துணிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த வசனம் ஒரு முக்கியமான விஷயம், ஆவியானவர் பேசுற விஷயம். என்ன அப்படின்னா, இவ்வளோ விஷயத்த எப்படி நாங்க பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் வசனம் சொல்றாரு, இது எல்லாவற்றின் மேலும் சற்குணத்தின் கட்டாகிய அன்பை கருத்திக் கொள்ளுங்கள். இது எல்லாம் நீங்க பண்ணும்போது ஒரு கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், எல்லாத்திலையும் அன்பையோடு நம்ம செய்ய ரெடியா இருக்கணும். பை ஃபோர்ஸ்னால இல்லை, ஐயோ நான் இந்த வேலை செய்யணும், என் கணவர் வந்து கத்துவாரு திட்டுவாரு, இந்த வேலை செய்யணும் என் மனைவி வந்து ரொம்ப கத்துவாளே அப்படின்னு சொல்லி வெறுப்புனாலே முறுமுறுப்புனாலும் இல்லாமல் ஒருவருக்குள்ள ஒரு அன்போடு நின்று அதை இது என் குடும்பம், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள நான் நடத்துவேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அதை பொறுப்படுத்தி செய்யும் பொழுது ஆண்டவர் இடத்துல நம்மளுக்கு சொல்ற விஷயம் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றாரு. சரி, ஒரு மனைவியால் தன் குடும்பத்துக்காக எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத அழகா சொல்லி கொடுத்திருக்காரு. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
ஆமென். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்க மனைவியானவர்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஆண்டவர்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப உங்க குடும்பத்துக்காக, உங்க கணவனுக்காக, உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கூட இருக்க மாமனார் மாமியாரா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், இல்ல வேற யாரா இருந்தாலும் அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறது உங்களுடைய கடமையா இருக்கு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப நமக்கு எதிராக பல விதமான ஆயுதங்கள் நம்மளுக்கு எதிராக எழும்பும். ஆனா ஒன்றும் வாய்க்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம ஜெபிக்க சொல்றாரு. இந்த இடத்துல நீங்கள் விடையிடாமல் ஜெபம் பண்ண ரெடியா இருக்கணும். சரி, இவரு கணவனோட ரோல் என்னன்னு பார்த்தோம், மனைவியோட ரோல் நிறையவே பார்த்துட்டோம். குழந்தைகளோட ரோல் என்ன? பிள்ளைகள், அந்த பிள்ளைகளோட ரோல் என்ன? பிள்ளைகளை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். அப்ப பிள்ளைங்க நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன பிரதர்? எப்ப சொன்னாலும் இந்த ஒரே வசனத்தை சொல்றாங்களே எல்லா பேரண்ட்ஸும் நீங்க நினைக்க வேணாம். இது கர்த்தர் கொடுக்கிற வசனம். கர்த்தர் கீழ்ப்படுகிற அத்தனை பிள்ளைகளும் இந்த வசனத்தை அவர் சொல்றதுனால நம்ம ஏத்துக்க நம்ம ரெடியா இருக்கணும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் சொல்லியிருக்காரு. அப்ப செய்ய வேண்டியது, பிள்ளைகள் அப்பா அம்மாவை நேசிச்சு அன்போட மரியாதை செலுத்தி என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படிய நம்ம ரெடியா இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு அழகா சொல்றாரு. சரி, எப்படி ஒரு அன்பையும் ஒரு 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 இதோட செய்யறது அப்படின்னு பிள்ளைகள் செய்யறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்துருக்காரு பிள்ளைகளுக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமென். பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னா, என் பிள்ளைகளே சொல்றாரு ஆண்டவர், கேளுங்க. வசனத்தினால உங்களோட செயல், உங்களோட ஆக்டிவிட்டிஸ், நாவினால் மட்டும் இல்ல, வசனம் சொல்றதுனால வாசிக்கிறதுனால மட்டும் கிடையாது, கிரியையினாலும் உண்மையிலும் அன்பு கூற கடவோம். அப்ப கிருபையினாலும் உண்மையிலும் என்ன பண்ணணும்? அன்போட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செய்யணும். குடும்பத்தை குறித்து அப்பா அம்மா கீழ்ப்படிதா இருக்கட்டும், அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், எல்லாமே கர்த்தருக்குள்ள உங்க லவ் இன் ஆக்ஷன்ல நீங்க செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் வசனத்துல பேசுறாரு. உங்களோட பி an எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபெய்த். எப்படி குழந்தைகள் விசுவாசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்காட்டா இருக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென். இன்னைக்கு நம்மளோட சபையில நம்ம சொல்ற விஷயம் பார்த்தியா, இந்த பிரதரோட பிள்ளைகளை பார்த்தியா எவ்வளவு அன்பா பொறுமையா உட்காந்து கேட்கறாங்க, நீ ஏன் கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம புத்தி சொல்றோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைகள் எப்படி வளரணும், கர்த்தருக்குள்ள வளரணும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே நேரம் பிள்ளைகள் இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ சின்ன பிள்ளை, இப்படி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ இப்படி இருக்கிறனாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லாதபடிக்கு அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும்? பிள்ளைகளை சில்ட்ரன் நீங்க என்ன பண்ணுமா? ஞானமா நடந்துக்கணுமா? எப்படி நடந்துக்கணும்? உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும், நீங்க சொல்ற வார்த்தையிலும் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் பேசாதபடி, தேவையில்லாத பெரியவங்க பேசுற பேச்ச தேவையில்லாத பேசாதபடிக்கு, நடக்கையிலும் உங்களுடைய த வே யூ ஆக்ஷன்ஸ், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். அப்ப வர ஒவ்வொரு பிலீவர்ஸ் இன் கிரைஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு ப்ரேயர் பண்றோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நீங்க இந்த குட்டி பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆடுறது போது மிச்சம் வர பிள்ளைகள் என்ன பார்த்து என்ன பண்ணுவாங்க? அப்ப நம்மளும் ஆடலாம் போல அப்படின்னு ஆடுவாங்க. இன்னைக்கு நம்மளோட சபையில தனிய குழந்தைகளுக்கு ஒரு சில விஷயங்களை பண்ணாம நம்ம என்ன பண்றோம்? எல்லாருக்கும் நடத்துற மாதிரி மெசேஜ் கொடுக்கும்போது எல்லா பிள்ளைகளும் அமைதியா உட்காந்து எடுத்து பைபிள் வாசிக்கும் பொழுது ஒவ்வொன்றா நோட்ஸ் எடுக்கிறீங்க. ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு யார் வெளியிருந்து வந்தாலும் அவங்க பார்க்கும்போது, என்னடா இந்த பிள்ளை 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பேசினாலும் இந்த பிள்ளைய அமைதியா உட்காந்து அத்தனை நோட்ஸ் எடுக்குதுங்களேன்னு பார்ப்பாங்க. உண்மையாவே இது கர்த்தருக்கு ஒரு நல்ல விஷயம் இல்லை. இன்னைக்கு நம்ம சபைக்கு வேற எங்கேயா போகும்போது நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம பிள்ளைகளை வேற எங்கிட்ட சண்டே கிளாஸ் எங்கிட்ட அனுப்பிச்சு விட்டு பெரியவங்களுக்கு ஒரு பக்கமும் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம் நடக்கும். ஏன்னா பிள்ளைகளை மேய்க்க முடியாது, பிள்ளைங்க உள்ள இருந்தா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு வீட்டுக்கு சபையில என்ன பண்றோம்? பிள்ளைகளை நம்மளோட உட்கார வச்சுக்கிறோம். பிள்ளைய உட்காந்து அமைதியா உட்காந்து எழுதி வசனத்தை கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு, சின்ன பிள்ளையிலிருந்தே அந்த வசனத்தை கேட்கறதுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் சபையை கட்டுகிறவரா இருக்காரு, வீட்டை கட்டுகிறவரா இருக்காரு, வீட்டுக்கு தலைவரா இருக்காரு, சபைக்கு தலைவரா இருக்காரு. இன்னைக்கு என்ன பண்றாரு? அவர் இதை அருமையா நடத்தி கொண்டிருக்காரு.
சரி, அடுத்தது லேர்னிங் அண்ட் க்ரோயிங் காட்ஸ் வேர்ட். எப்படி கர்த்தருடைய வார்த்தையில கேட்டு அதை விசுவாசிச்சு அதை எப்படி வளர்றது அப்படின்றத பார்க்கலாம் பிள்ளைகளுக்கு. சங்கீதம் 119 9வது வாசிப்போம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. ஆமென். அப்போ ஒரு வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தம் பண்ண முடியும்? உமது வசனத்தின்படி, கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வான். அப்போ வசனம் மட்டும்தான் உங்களை பியூரிஃபை பண்ண முடியும். உங்களுடைய பாவத்தை எடுக்கணும் அப்படின்னா வசனம் தான் உங்களை கழுவக்கூடிய பலன் இருக்கு. ஏன்னா அந்த வார்த்தையானவர் யாரு? ஏசப்பா. இன்னைக்கு வார்த்தை மட்டும்தான், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் உங்களை கழுவ ரெடியா இருக்கு. அப்ப நீங்க வசனத்தை எடுத்து வாசிச்சு வசனத்தை உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணும்போது, சில்ட்ரன் தயவுசெய்து கேளுங்க, வசனத்தை வாசிச்சு அந்த வசனத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா நன்மைக்கு ஏதுவான விஷயமும் நடக்கும்ன்றது ஆண்டவரோட பேசுறார். சரி, எப்படி பிள்ளைகள் தன் குடும்பத்தை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 11வது வாசிப்போம். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். ஆமென். ஆமென். அப்ப குழந்தையா இருந்தாலும் அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலமா தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாரும் வாட்ச் பண்றாங்க. சில்ட்ரன், இன்னைக்கு சபையில இருக்கட்டும், இல்ல சபையில இல்லாம நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், நான் பிள்ளைகளா இருக்கவங்க, நான் ஸ்கூலுக்கு போறோம், நாங்க பக்கத்துல விளையாட போயிருக்கோம் அப்படின்னாலும், எங்க போனாலும் கர்த்தருக்கு முன்பாக ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாக, வாட் எவர் யூ டூ இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட்னு சொன்னது போல அந்த நற்காரியங்களோடு நீங்க வளரணும். வேற பிள்ளைகளோடு நீங்க சேரும் பொழுது அவங்க கெட்ட வார்த்தை பேசினாலோ இல்ல தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல அதை விலக்கி நீங்க அதை விட்டு விலக நீங்க ரெடியா இருக்கணும் அப்படின்றது ஆண்டவர் சொல்றார். சரி, இப்ப வீட்டுல இருக்க தாத்தா பாட்டிமார்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் கர்த்தர் என்ன சொல்றார் பார்க்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. ஆமென். ஆமென். பிள்ளைகளின் பிள்ளை முதியோருக்கு கிரீடம். இன்னைக்கு பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்கள். இன்னைக்கு ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? உங்க குடும்பத்துல உங்க பேர பேத்திகளுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அவங்களை எப்படி நீங்க வசனத்துல நடத்த போறீங்க? சும்மா உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தாத்தா பாட்டிகள் ஆண்டவர் விரும்புறது இல்லை. கர்த்தர் விரும்புற ஒரு தாத்தா பாட்டியா கர்த்தருடைய குடும்பத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க ரோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பேர பிள்ளைகளை நீங்க எப்படி கர்த்தருக்குள் நடத்த போறீங்கன்றது முக்கியமான விஷயம். நீங்க நின்று அந்த வசனத்தினால அவங்களை எப்படி நீங்க முன்னேற்றி கொண்டு வரீங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டவர் காட்டுகிறார். சங்கீதம் 78ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்கும். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். ஆமென். ஆமென். அப்ப பெட் டைம் ஸ்டோரியா தாத்தா பாட்டிமா செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய ஒவ்வொரு காரியங்களும் நீங்க பேச வேண்டிய விஷயமா இருக்கலாம். சின்ன பிள்ளைகளா இருந்தாலும், வாலிப பிள்ளைகளா அவங்க பேரன் பேத்திகள் இருந்தாலும், கர்த்தருடைய கிரியைகள், அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயங்களையும் அதிசயங்களையும் நீங்க அவங்க சொல்லி கொடுத்து அவங்க கர்த்தரை எப்படி பின்பற்றி வாழணுன்றத நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கு. சரி, இப்ப இவ்வளவு நேரம் ஒருத்தவங்களோட கடமையை பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு குடும்பம் எப்படி கர்த்தருக்குள்ள அப்படின்றத பார்த்துடலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆமென். அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம், ஒரு குடும்பமாக நம்ம செய்ய வேண்டிய கர்த்தரை விசுவாசிச்சு அவரை டிபெண்ட் பண்ணி நீங்க வாழணும் முடிவு பண்ணிட்டா இந்த வசனம் தான் உங்க முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, கர்த்தருக்கு முன்பாக குடும்பம் வாங்க, ஒரு குடும்ப ஜெபத்துல உட்காருங்க, கர்த்தரை முதன்மைப்படுத்துங்க. எல்லாத்துலயும் அவரை விசுவாசி வாழும் பொழுது பின்பு உங்களுடைய வேலையா இருக்கட்டும், உங்க குடும்பத்துல காரியங்களா இருக்கட்டும், எல்லாம் கர்த்தர் உங்க நன்மைக்கு எதுவாக ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. சரி, ட்ரஸ்டிங் காட் இன் ட்ரையல்ஸ். அப்ப எப்ப போராட்டங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, அழுகையின் பாதை இருக்கோ அந்த நேரத்துல எப்படி இயேசு விசுவாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற விசுவாசமான வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென்.
ஆமென். நீ கர்த்தர் உங்க வீட்டின் தலைவராக, கிறிஸ்துவே உங்க வீட்டின் தலைவராக என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னைக்கு நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், அவர் உங்களோட இருக்கார். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தில் நான் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், குடும்பமாக, கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக நின்று நீ கர்த்தரை நீங்க ஆராதிங்க. எதற்கும் கவலைப்படாதீங்க. தயவு செய்து கர்த்தரை முன்னிலைப்படுத்தும் பொழுது அவர் உங்களுக்காக எதையும் செய்ய ரெடியா இருக்காரு. சர்விங் டுகெதர். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 30-32 வாசிப்போம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? முழுமையாக கர்த்தரை நோக்கி குடும்பமாக, கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக சேர்ந்து இன்னைக்கு அவரை துதித்து அவரை முன்னிலைப்படுத்துறதும், இன்னைக்கு அவருக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து அவருக்குள்ள நம்ம எல்லாம் ஒன்றாக ஜெபிக்க நீங்க ரெடியா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக உங்க வீட்டை கட்டுகிறவராக இருக்காரு. கர்த்தர் உங்களுக்கு வீட்டின் தலைவராக இருக்காருன்னு பார்த்துட்டோம். சரி, இந்த மாதிரி செஞ்ச குடும்பங்கள் யார் பிரதர்ஸ் அப்படின்னு நீங்க எக்ஸாம்பிளா கேட்டீங்கன்னா ஆபிரகாமோட குடும்பத்தை சொல்லலாம். ஆபிரகாமோட குடும்பத்தை அருமையா ஆண்டவர் நடத்தினாரு. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரு. கர்த்தர் கீழ்ப்படிஞ்சவங்க அந்த குடும்பத்தை எப்படி அருமையா ஆண்டவர் நடத்தி அந்த வீட்டுக்கு எப்படி தேவன் தலைவராக இருந்தார்ன்றது பார்த்தோம். யோசேப்பு குடும்பத்திலையும் மேரி குடும்பத்திலையும் என்ன பண்றாரு? மரியாளோட குடும்பத்திலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் உங்க 2 பேருமே கர்த்தரை விசுவாசிச்சாங்க. கர்த்தர் எங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்பி அவங்கள முன்னிலைப்படுத்துறதுனால இன்னைக்கு அந்த வீட்டுக்கும் தலைவராக இயேசு இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, ஆனா இந்த கர்த்தர் வீட்டின் தலைவராக இருக்கிறத பார்த்துட்டோம். இதுல ஏற்றுக்கொண்டவங்கள ஆபிரகாமோட குடும்பத்தை பார்த்தோம், மேரி, மரியாள், யோசேப்போட குடும்பத்தை பார்த்தோம். இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில குடும்பமும் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஏலியோட குடும்பம். ஏலியோட குடும்பம் என்னாச்சு? ஏலி ஏற்கனவே பல தடவை வான் பண்ணிட்டாரு பிள்ளைகிட்ட, நீ பிள்ளைகளை நம்ம தப்பு பண்ணாதீங்க, ஆண்டவங்களை அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிடாரு. இருந்தாலும் அவங்க கேட்கல. அப்படி சொல்லி வளர்க்காததுனால அந்த பிள்ளைகளையும் அடிச்சாரு, ஏலியும் அடிச்சாரு அப்படின்றத நம்ம பார்க்கறோம். இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளைகளை தவறான வழியில போகுதுன்னா கர்த்தரின் வசனத்தை கொண்டு கண்டிப்பாக நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்ல அப்படின்னா அந்த அடி உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் பாரபட்சம் பார்க்க மாட்டார். கரெக்டான ஒரு தேவன், நீதி உள்ள தேவனா இருக்காரு. அப்படின்னும் போது வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க கண்டிப்பா அதை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அதே நேரத்துல யோசுவாவோட கதையில பார்க்கும்பொழுது 7ஆம் அதிகாரத்துல சொன்னது போல ஆகான் குடும்பமும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இஷ்டத்துக்கு ஒரு வாழ்ந்ததுனால அவங்க குடும்பம் எப்படி அடிபட்டுச்சு அப்படின்றத ஒரு அழகான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கு பார்த்த மாதிரி வசனம், இன்னைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தின் தலைவராக இருக்காரு. கணவன் எப்படி வாழணும், மனைவி எப்படி வாழணும், கணவன் கர்த்தருக்குள் மனைவி எப்படி நேசிக்கணும், மனைவி கர்த்தருக்குள் கணவன் எப்படி கீழ்ப்படியணும், பிள்ளைங்க என்ன பண்ணணுன்றது ஒவ்வொரு காரியங்களும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இதை மனசுல வச்சு இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். மகா பரிசுத்தமும் இரக்கம் உள்ள அன்பான இயேசுப்பா, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு குடும்பத்தின் தலைவராக நீங்க இருக்கிறீங்க. எங்கள் குடும்பத்தின் தலைவராக தேவரே எங்களுக்குரிய பொறுப்புகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதை நாங்கள் உமக்கு முன்பாக செவையா பண்ண கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள நிறைய குறைவுகள் இருக்கப்பா. எல்லா குறைவுகளும் ஆண்டவர் உமக்கு முன்பாக தேவரே எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை மன்னிச்சு தேவரே நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த குடும்பத்தின் தலைவராக நீங்க இருங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள கோபங்கள், கஷ்டங்கள், பொறாமைகள், எங்களுக்குள்ள எந்த விதமான ஆட்டிடியூட் இல்லாதபடிக்கு ஒவ்வொருத்தவங்களும் அன்போடும் நாங்கள் சமாதானத்துடன் வாழ இந்த குடும்பத்துக்கு தலைவராக நீங்க இருங்க ஆண்டவரே. குடும்பத்தில் கஷ்டங்கள், போராட்டங்கள், வாதைகள் வராதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. எங்க முழுமையாக உங்கள் கையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீங்க நடத்துங்க. இந்த பிரேயர் அட்டெண்ட் பண்ற ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒரு முழு குடும்பமா கத்திற்குள் இல்லாம ஒவ்வொரு ஆளுகளா தனித்தனியா இருந்தாலும் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க கட்ட சபை ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நீங்க காக்கலன்னா யார் சுவாமி காப்பா? இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு பிரதர்ஸையும் சிஸ்டர்ஸையும் ஆசீர்வதிங்க. ஒரு முழுமையாக கர்த்தருக்குள்ள ஒரு குடும்பமாக அவங்களை கட்டி நீங்க எழுப்புவதற்காக நன்றி செலுத்துறோம். எல்லா விதமான கோபங்கள், கஷ்டங்கள், பொறாமைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவினால வெளியே போன காட்டிலிடுறேன். அப்பா, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தவங்களோடையும் பேசுங்க. குடும்ப ஜெபம் அந்த ஒவ்வொரு வீட்டில் நடக்க நேர்களை கொடுங்க. பலப்படுத்துங்க, உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கோங்க நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters.